வர ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, இது மாதிரி ப்ராசஸ் மூலியமா மட்டும் தான் உங்களால வித்ட்ரா பண்ண முடியும். நார்மலா போயிட்டு உங்களால பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ண முடியாது. அந்த ப்ராசஸ் என்னென்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஒண்ணு ஒண்ணா கிளியரா இன் டெப்த்தா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ப இப்ப பிஎஃப் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணும்னா, நம்மளுக்கு என்ன ரீசனுக்காக வித்ட்ரா பண்றோம் அப்படின்னு சொல்றது இப்ப புதுசா சிஸ்டத்துல கேட்கும். கரெக்ட்டா? அது உங்க எல்லாருக்குமே தெரியும். மேரேஜோ, மெடிக்கல் ரீசனோ, இல்ல எஜுகேஷனோ, குழந்தைங்களோட எஜுகேஷனோ, இல்ல ஹோம் லோன் ரீபேமெண்ட், இல்ல புதுசா வீடு வாங்குறீங்க, லேண்ட் வாங்குறீங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கும். அந்த ரீசன்ஸ் எல்லாத்தையுமே சிம்ப்ளிஃபை பண்ணி, இப்ப வெறும் 3 கேட்டகரிக்கு கீழ தான் நீங்க பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேட்டகரி என்னென்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நெறைய பேருக்கு இந்த டைமு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோசியல் செக்யூரிட்டி நீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இல்னஸ் உடம்பு சரியில்லாத போயிடுது. உங்களுக்கு இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உடம்பு சரியில்லாத போயிடுதுன்னா, அந்த டைம்ல வந்து 100% ஆஃப் யுவர் எலிஜிபிள் மெம்பர் பேலன்ஸ் அமௌண்ட்ட நீங்க வித்ட்ரா பண்ணியிருக்கலாம். ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் 12 மந்த்ஸ் ஆஃப் டோட்டல் சர்வீஸ். அதாவது பிஎஃப்க்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணி 12 மாசம் முடிஞ்சிருச்சு. அதுல எலிஜிபிள் மெம்பர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றத இன்டைரக்ட்டா என்ன சொல்றாங்கன்னா, உங்கள்ட்ட ஒரு ரூ. 1,00,000 இருக்குன்னா, இப்ப வந்திருக்க புது நார்ம்ஸ் படி 75% ஆஃப் அமௌண்ட்ட நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். ரிமைனிங் 25% ஆஃப் அமௌண்ட்ட வந்து நீங்க உங்களோட ரிட்டயர்மென்ட்க்காக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100% ஆஃப் எலிஜிபிள் மெம்பர் பேலன்ஸ்னா ரூ. 1,00,000 உங்க பிஎஃப் அமௌண்ட்ல இருக்குன்னா, நீங்க 75,000 வரைக்கும் நீங்க வித்ட்ரா பண்ணியிருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 3 டைம்ஸ் வந்து உங்களோட மெடிக்கலுக்காக, இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மெடிக்கல் இல்னஸ்க்காக நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் இயர்னா ஏப்ரல்ல இருந்து அடுத்த மார்ச் வரைக்கும். இப்ப ஏப்ரல் 2025லேருந்து மார்ச் 2026 வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபினான்ஷியல் இயர்ல நீங்க 3 டைம்ஸ் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணிக்கலாம். 2வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன். அதாவது உங்க எஜுகேஷன், இல்ல உங்க பசங்கள படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு எஜுகேஷன் ஒரு சூழ்நிலை வருதுன்னா, அந்த டைம்லயும் நீங்க 100% ஆஃப் எலிஜிபிள் மெம்பர் பேலன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாரி 75% தான் எலிஜிபிள் மெம்பர் பேலன்ஸ். ரிமைனிங் 25% நீங்க கன்ஃபார்மா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க லாஸ்ட் டைம் குடுத்த நோட்டிஃபிகேஷன்லயே சொல்லியிருக்காங்க. 12 மந்த்ஸ் ஆஃப் டோட்டல் சர்வீஸ் வந்து பிஎஃப்ல இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனுக்காக நீங்க 10 தடவ உங்களோட 10 தடவ உங்களோட டோட்டல் பிஎஃப் டென்யூர்ல நீங்க அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணியிருக்கலாம். மேரேஜ் அதாவது உங்களோட மேரேஜ் அப்படி இல்லன்னா உங்க பசங்களோட மேரேஜ் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது, அதே இது 100% ஆஃப் எலிஜிபிள் மெம்பர் பேலன்ஸ் 12 மந்த்ஸ் ஆஃப் டோட்டல் சர்வீஸ் முடிச்சு 5 டைம்ஸ் நீங்க இந்த இந்த ஒரு ரீசன் மேரேஜ்க்காக நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். யாருக்குமே 5 தடவ மேரேஜ் நடக்க போறதில்ல. உங்களுக்கு ஒரு தடவ மேரேஜ். உங்க பசங்களுக்கு 2 பசங்களோ, 3 பசங்களோ இருக்காங்கன்னா, அவங்களுக்கு மேரேஜ். அவ்வளோதான் நடக்கும். மேக்ஸிமம் அதான் நடக்கும். சரியா? ஸோ கேட்டகரி 1 வந்து எசென்ஷியல் சோசியல் செக்யூரிட்டி நீட் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். கேட்டகரி 1 வந்து நம்ம வெற்றிகரமா முடிச்சாச்சு. இப்ப கேட்டகரி 2 அப்படின்னு சொல்லி போமாச்ச, இதுல என்ன குடுத்திருக்காங்கன்னா, நீங்க புது வீடு, ஃபிளாட் வாங்குறீங்க, ஹவுஸ் வாங்குறீங்க, இல்ல ஒரு சைட் வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்ற டைம்லயும் நீங்க பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா ரீபேமெண்ட் ஆஃப் ஹோம் லோன். அதாவது ஹோம் லோன் கடன் வாங்கிட்டீங்க. அந்த ஹோம் லோனுக்கு வந்து அமௌண்ட்ட பே பண்றதுக்காக நீங்க பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடிஷன், ஆல்ட்ரேஷன் ஆர் ரினோவேஷன் ஆர் இம்ப்ரூவ்மென்ட். அதாவது ஏற்கனவே இருக்கிற வீட வந்து புதுசா என்னாச்சும் கட்டப் போறீங்க. அதுக்கு மேல கட்டப் போறீங்க. இல்ல ரினோவேட் பண்ண போறீங்க. அந்த டைம்ல நீங்க பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ, இங்க குடுத்திருக்க இதே கண்டிஷன் தான். உங்களோட 100% ஆஃப் எலிஜிபிள் மெம்பர் பேலன்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 12 மந்த்ஸ் ஆஃப் டோட்டல் சர்வீஸ். 12 மாசம் உங்களுக்கு பிஎஃப் கான்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்குன்னா, 100% ஆஃப் எலிஜிபிள் மெம்பர் பேலன்ஸ நீங்க வித்ட்ரா பண்ணியிருக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 5 டைம்ஸ் வந்து இந்த ஒரு ரீசனுக்காக நீங்க பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுச்சுனுங்க. நீங்க சப்போஸ் வீடு, ஃபிளாட், ஹவுஸ், சைட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்கன்னா, இல்ல ஹோம் லோன் ரீபேமெண்ட் பண்ண போறீங்கன்னா, இந்த அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணிக்கலாம். ரூ. 10,00,000 உங்க பிஎஃப் அமௌண்ட்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 75% ரூ. 7,50,000 மட்டும் தான் உங்களால 100% ஆஃப் எலிஜிபிள் மெம்பர் பேலன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 7,50,000 மட்டும் தான் உங்களோட எலிஜிபிள் மெம்பர் பேலன்ஸ். மத்த அமௌண்ட்லாம் உங்களோட எலிஜிபிள் மெம்பர் பேலன்ஸ் கிடையாது.
மேக்ஸிமம் 5 டைம்ஸ் வரைக்கும் நீங்க பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம். ஸ்பெஷல் 3வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்டர் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சில ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்ப நீங்க பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னென்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இப்ப இது வந்து ஒரு பேரா குடுத்துருக்காங்க. 68H, 68HH, 68LMN, 68NN அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதன்படி நீங்க வந்து 100% ஆஃப் பிஎஃப் அமௌண்ட்ட நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 12 மந்த்ஸ் ஆஃப் டோட்டல் சர்வீஸ். அதாவது பிஎஃப்ல 12 மாசம் வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் நடந்திருக்குன்னா, 100% ஆஃப் எலிஜிபிள் மெம்பர் பேலன்ஸ நீங்க வித்ட்ரா பண்ணியிருக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நீங்க எலிஜிபிள் மெம்பர் பேலன்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா, அவங்க 75% ஆஃப் யுவர் உங்க டோட்டல் பிஎஃப் அமௌண்ட் தான் சொல்றாங்க. கண்டிப்பா 25% ஆஃப் பிஎஃப் அமௌண்ட் வந்து உங்களோட பிஎஃப் அக்கவுண்ட்ல இருந்தாகணும். ரிட்டயர்மென்ட் பெனிஃபிட்டுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இப்போ எலிஜிபிள் மெம்பர் பேலன்ஸ்னா ரூ. 1,00,000 இருக்குன்னா, அதே கான்செப்ட் தான். ரூ. 75,000 மட்டும் தான் உங்களால பிஎஃப்காக அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ண முடியும். புரிஞ்சுச்சா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். அதுல நீங்க இந்த ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ன்னு வரமச்ச, நீங்க 2 டைம்ஸ் மட்டும் தான் பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ண முடியும். ஃபினான்ஷியல் இயர் அப்ப. ஃபினான்ஷியல் இயர்னா ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கிறது தான் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேலண்டர் இயர்னா ஜான்வரி டூ டிசம்பர கேலண்டர் இயர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல நீங்க 2 தடவ தான் பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ண முடியும். சரி, இப்போ உள்ள நெறைய பேருக்கு உள்ள டவுட் என்னன்னா, ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லி 2டே விஷயத்த தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து நேச்சுரல் கலாமிட்டீஸ். அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. கோவிட் வந்துருது, இல்ல ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வந்ததுன்னா, அதுல நேச்சுரல் கலாமிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா, உங்களுக்கு அதிகமான ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்ற டைம்லயும் நீங்க இத ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணி பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 2 தடவ மட்டும் தான் உங்களால இந்த அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ண முடியும். இதுல இப்போ கிளியரா கடைசியா எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, இது வந்து சிஸ்டத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். இன்னும் சிஸ்டத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இது வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. சிஸ்டத்துல வந்து எப்ப இம்ப்ளிமெண்ட்ன்னு சொல்லி பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாசம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல்னா கண்டிப்பா மே, ஜூன் அந்த டைம்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுவரைக்கும் நம்ம ஓல்டு மெத்தட் யூஸ் பண்ணி தான் பிஎஃப் அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ண முடியும். வேற எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாராச்சும் பிஎஃப் அமௌண்ட்ட ம் வித்ட்ரா பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் காலத்துல உங்களுக்கு பிஎஃப்ல ஒரு விடுவு கிடைச்சிரும் அப்படின்னு